11ஆம் வகுப்புல தாவரையின் பாடத்துல நாம ஒரு 5 மார்க் வந்து பார்க்கணும். இந்த 5 மார்க் பொறுத்த வரைக்கும் செய்முறை தேர்வு வரும். அதே நேரத்தில் தான் கருத்து எழுதும் எக்ஸாம் வந்து கேட்பாங்க. இன்னைக்கு எதை பார்ப்போம் அப்படின்னாக்கா டாட்டுரா மெட்டல் என்ற தாவரத்துடைய மலர் பண்புகளை பற்றி பார்க்கணும். டாட்டுரா மெட்டல் அப்படின்னாக்கா தமிழ் பெயர் சொல்லுவாங்க ஊமத்தை பூ. என்னது? இந்த பூ வந்து எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னாக்கா சொலானேசி குடும்பத்தை சார்ந்தது. இன்னைக்கு இந்த பூவோட டிசெக்ஷன் வந்து பார்க்கணும். சுற்று எடுத்துக்கலாம் நம்ம வந்து பார்க்கணும். மெயினாக வந்து பார்த்தாக்கா 2 அமைப்பு வந்து பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்தாக்கா உடலப்புற அமைப்புன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தாக்கா இனப்பெருக்கப்புற அமைப்பு. உடலப்புற அமைப்பில் அப்படின்னாக்கா என்னென்னா ஒன்று வந்து வேறு, அதுக்கப்புறம் வந்து தண்டு, அதுக்கப்புறம் வந்து இலை. சரி, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதில் என்ன பார்க்கணும்னாக்கா உடலப்புற அமைப்பில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்பது வளரியல். வளரியல்பு அப்படின்னாக்கா பெரும்பாலும் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பருமனான சிறு செடியா இருக்கும். பருமனான சிறு செடியா பருமனான சிறு செடியா இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஆணிவேர் தொகுப்பா இருக்கும். ரொம்ப கடினமான ஆணிவேர் தொகுப்பா இருக்கும், கிடைத்ததா இருக்கும். அடுத்து நம்ம வந்து பார்க்கணும்னாக்கா தண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிமிர்ந்த தண்டா இருக்கும், பசுமையாக இருக்கும், மிகுந்த மனமுடையதாகவும் இருக்கும். அதை நம்ம சொல்றோம் தண்டு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா தனி இலையா இருக்கும், தனித்தனி இலையா இருக்கும். இல்லைன்னா மாற்று இலை அமைப்பு கொண்டதாகவும் இருக்கும், முழுமையாக காணப்படும். அந்த இலையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடுப்பகுதியில வலைப்பின்னல் நரம்பு அமைப்பு கொண்டதாக இருக்கும். அதனால இலைகள் ஒரு இலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு எப்படி இருந்தாக்கா வலைப்பின்னல் கொண்டு. ஸோ இதான் வந்து இலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்க்கும்போது என்னன்னா மஞ்சரி அப்படின்னு பார்க்கும்போது தனித்த இலைக்கோட ஜெயிப்பாங்க மஞ்சரியா இருக்கும். மலர்கள் அப்படின்னு பார்க்கறாங்க எப்படி இருக்கு, பெரிய மலர்கள். இது வந்து பார்த்தாக்கா முழுமையான மலர். முழுமையான மலர்னா என்ன அப்படின்னாக்கா புள்ளி வட்டம் இருக்கணும், அள்ளி வட்டம் இருக்கணும், மகரந்தா வட்டம் இருக்கணும், சூலகம் வட்டம் இருக்கணும். இவைகளாம் இருந்தாலும் அது என்ன மலர்? முழுமையான மலர். இது வந்து பார்த்தாக்கா ஐந்தங்க மலர். ஐந்தங்க மலர்னாக்கா 5 அள்ளினர்கள் கொண்டு இருக்கும். அழகாக என்ன சொல்லுவோம் ஐந்தங்க மலர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இருப்பான் மலர். ஸோ இது இருப்பான் மலர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மலர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம வந்து பார்க்குறது புள்ளி வட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா இதுதான். இது தெரியுதா? பசுமையா புள்ளி வட்டம் இருக்கும், பசுமையா. ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்குறோம் புள்ளி வட்டம். ஸோ இது அப்படியே எழுதுறேன். ஸோ வந்து ஸோ என்ன நம்ம சொல்றோம் புள்ளி வட்டம். இது வந்து மலரோட காம்பு. இது வந்து புள்ளி இதழ் சொல்றோம். புள்ளி இதழ் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா 1 2 3 4 5. அப்போ புள்ளி வட்டம் எப்படி இருக்கு? 5. புள்ளி வட்டம் 5 இருக்கு, பசுமையாக இருக்கு. இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னாக்கா தொடு இதழ் அமைப்பு அமைப்பு. எப்படி இருக்கு? தொடு இதழ். அள்ளி இதழ் என்ன பண்ணிருக்கா? தொட்டு இருக்கு. அதனால என்னது? தொடு இதழ் அமைப்பு அமைப்பு. ஸோ ஒன்று எடுத்துட்டுமா? இது என்னது? புள்ளி வட்டம். ஸோ புள்ளி வட்டத்தை இங்க நம்ம என்ன பண்றோம்? அடுத்து நம்ம என்ன பார்ப்போம்னாக்கா அள்ளி வட்டம். அள்ளி வட்டம் எப்படி இருக்குனாக்கா எப்படி இருக்கு? என்ன கலர் இருக்கு? அள்ளி இதழ் வந்து பெருசா இருக்கு, வெண்மை நிறக்கூடியதா இருக்கு. வெண்மை நிறம். சில ஊமத்தை கூட வந்து வேற கலர் இருக்கு, அது வந்து கொஞ்சம் பாயிண்ட் சார். ஸோ அடிதழ் வந்து 5 இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 இதழ்கள். இந்த 5 இருந்தாக்கா 1 2 3 4 5. ஸோ 5 இதழ்கள். இதெல்லாம் நம்ம வந்து பிரிச்சு காட்டுறோம். ஸோ பிரிக்கும் போது இது மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வந்து அள்ளி இதழ் சொல்றோம். எத்தனை இருக்கு? 1 2 3 4. இது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா திருவி இதழ் போல் இருக்கு. எப்படி இருக்கு? திருவி இதழ் போல். தேங்காய் திருவிழா எப்படி இருக்கும்? திருவாரூர்ல திருவி இதழ் அப்படின்னு அமைப்பு. ஸோ இதெல்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா மகரந்த தாள். இதெல்லாம் என்னது? மகரந்த தாள். எத்தனை இருக்கு மகரந்த தாள்? 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு. ஓகே, 5 மகரந்த தாள். சென்ட்ரலா ஒன்று இருக்கு, அது என்னது? சூலகம். இதுதான் ஆண் மலர். 1 2 3 4 5 மகரந்த தாள் இருக்குல்ல, இதெல்லாம் சொல்றோம் ஆண் மலர். இது சென்ட்ரா ஒன்று இருக்கு. இது என்னது? சூலகம். சூலகம்னா பெண் மலர். இது பாருங்க, நான் பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கு? இது வந்து அள்ளிதழ், இது வந்து மகரந்த தாள். இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? வெரி குட். என்னது? ஒட்டி இருக்கு.
இப்போ அள்ளி இதழ் இது மகரந்த தாள். அப்போ இது எது இருக்குனாக்கா அள்ளி ஒட்டிய மகரந்த தாளா இது இருக்கு அள்ளி ஒட்டிய மகரந்த தாள். சோ இது வந்து பிரிச்சலாமா? அள்ளி இதழ் ஒட்டியாச்சு. அள்ளி அர்த்தம் அதான். ஓகே, அடுத்து என்னது மகரந்த தாள். மகரந்த தாள் என்ன வச்சுலாமாங்க? மகரந்த தாள் வச்சுட்டோம். அடுத்து என்னது சூலகம். சூலகத்தை நம்ம தனியா எடுத்துறோம். எடுத்துட்டு என்ன செய்யலாம்? சூலகத்தை வச்சாச்சு. ஸோ ஏற்கனவே புள்ளி வட்டத்தை பற்றி சொல்லிட்டேன், ஏற்கனவே அள்ளி வட்டத்தை பற்றி சொல்லிட்டேன். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்? மகரந்த தாள். மகரந்த தாள் அப்படி எப்படி இருக்கு அப்படின்னாக்கா எத்தனை இருக்கு? மகரந்த தாள் 5 இருக்கு. இதுல ஒரு மகரந்த தாள் எடுத்து பார்க்கலாம். ஸோ இதான் வந்து மகரந்த பயிர் சொல்றோம். இது பேர் வந்து மகரந்த தண்டு. இது பேரு மகரந்த தண்டு. ஸோ இந்த மகரந்த பயிர்ல தான் என்ன இருக்கும்? மகரந்த துகள்கள். புரியுதா? ஸோ இதான் வந்து மகரந்த தாள். அடுத்து நம்ம வந்து பார்க்கறது என்னன்னாக்கா சூலகம். இது சூலகம். ஸோ இதெல்லாம் வந்து சூலகம். மேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூலக முடிவு. மேல இருக்கும் சூலகம். இது பேர் நீண்ட சூலக தண்டு தான். இந்த சூலக முடிவுங்கிறத என்ன இருக்குனாக்கா அறைகள். அதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே சூலக வட்டம் இருக்கும். அந்த சூலக வட்டத்தில் குறுவேறு தோற்றத்தை நம்ம வெட்டி பார்க்கும்போது பார்த்தாக்கா அறைகள் தெரியும். இது அறைகள் வந்து காணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த சூலக வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூலக வட்டத்தில் குறுவேறு தோற்றம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். நான் அப்படியே வச்சுக்கியா பார்த்துக்குது சார். ஸோ சூலக வட்டம் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா இப்போ நான் பிரிச்சு வட்டம் தான் சூலக வட்டம். அது வந்து நான் இதை வந்து பார்த்தாக்கா அடியில் வந்து சூலக வட்டம் இருக்காது. இப்போ நான் தனியாக வந்து நான் காட்டுறேன். அது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும், ஏன்னா உடஞ்சிடும். புரியுதா? அழகாக. ஸோ இதுதானே சூலக வட்டம். சூலக முடி, சூலக தண்டு, இதுதான் சூலக வட்டம். இந்த சூலக வட்டத்துக்குள்ள தான் இருக்கும் சூலாரி. இந்த சூலாரிக்குள்ள தான் இருக்கும் சூல்கள். புரியுதா? இதுதானே சூலக வட்டம். இப்போ அடுத்தது சூலக வட்டத்துக்கு குறுக்கேட்டு தோற்றம். எதுக்கு வந்து ஒரு 4 மலர் வேணும்னு கேட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? எதுக்குனாக்கா இதுதான் ஒன்னா பிரிச்சு இப்படியே இருக்கா? இதுதான் பிளேடா? சூலக வட்டத்துக்கு குறுக்கேட்டு தோற்றம். இது வந்து பத்தாது. இந்த பிளேடு ரொம்ப ஸோ இதை எடுத்துருந்தாரு. ஓகே, இதுதானே சூலக வட்டத்துடைய குறுக்கேட்டு தோற்றம். சூலக வட்டத்துடைய குறுக்கேட்டு. ஓகே, இதுதான் சூலக வட்டத்துடைய குறுக்கேட்டு. அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னாக்கா கனி. கனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா புற வளரினும் கூடிய வெடிக்கனியா இருக்கும். புற வளரினும் கூடிய வெடிக்கனியா. நீங்க வந்து அந்த கனியை சுற்றி முட்கள் பார்த்துருக்கீங்களா? முட்கள் புற வளரிகள், அதான் வந்து கனின்னு சொல்றோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா பிஆர். பிஆர்னாக்கா பூவடி செதுவியவை. அதுக்கப்புறம் இந்த பூ காம்பு செதுவற்றவை இபிஆர் அப்படின்னு சொல்றோம். ஆர்எஸ் அமைச்சர் மலர்னு சொல்றோம். இருபால் மலர்னு சொல்றோம். புள்ளி வட்டம் அப்படின்னாக்கா கே. எத்தனை இருக்குனாக்கா 5 புள்ளிகள் இருக்கு. எப்படி இருக்குனாக்கா இணைந்தவையா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அள்ளிவட்டம். அள்ளிவட்டம் எத்தனை இருக்கு அப்படின்னாக்கா 5 இருக்கு. 5 இருக்குனாக்கா இணைந்தவை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகரந்த தாழ்வட்டம். மகரந்த தாழ்வட்டம் எத்தனை இருக்கு? 5 இருக்கு. 1 2 3 4 5 இருக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏனாக்கா மகரந்த தாழ்வட்டம் தான். அதுக்கப்புறம் வந்து ஜி. ஜி என்னது? சூலக வட்டம்.
சோளம் மட்டும் பார்க்கனாக்கா இது வந்து எத்தனை இருக்காங்கனாக்கா இரு அறைகளை கொண்டதா இருக்கும். இது வந்து அள்ளி ஒட்டிய மகரந்த தாள். சிக்கும் ஜிக்கும் மேலே ஒரு கோடு வந்தால் அது என்னது அள்ளி ஒட்டிய மகரந்த. ஸோ இதுதான் என்னது டாக்டரா மெத்தட். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாக்டரா சொல்லி பண்ண டாக்டரா மெத்தட் என்ன பார்த்தோம்? ரெண்டு அமைப்பு பார்த்தோம். இலை வளரியல்பு வேறு தண்டு இலைன்னு வந்து பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா இனப்பெருக்க புறமைகள். இனப்பெருக்க புறமைகள் என்ன பார்த்தோம்? மஞ்சரி மலர்கள் புள்ளி வட்டம் சூழல். இந்த அள்ளிகள் பார்த்தாக்கா கைவிசிறி போடவும் தெரியும். ஸோ விசனம் தெரியும். அதுக்கப்புறம் கைவிசிறி போட அமைக்கலாம். ஸோ தான் இதை நம்ம வந்து செஞ்சு பார்த்தோம் பார்ப்போம். இப்போ நீங்கள் இது மாதிரி தான் என்ன பண்ணுறீங்க அழகாக டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும்.